வெல்கம் டு மை சேனல். நான் உங்கள் ஆதி. யார் பேச்சை கேட்டு முடிவு எடுக்கிறது அப்படிங்கிறத நாம் ஜோதிட ரீதியாக நம்ம பார்க்க போகிறோம். அதாவது யாருடைய பேச்சு நம்மளைய வாழ வைக்கும், யாருடைய பேச்சு நம்மளைய குழியில் தள்ளிவிடும், யாரை நம்பினா நம்ம வாழ்வோம், யாரை நம்பினா நம்ம குழியில் விழுவோம், அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி கிரகத்தோட உறவு முறைகளை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்குங்க. சூரியன் அப்படிங்கிறது தகப்பனை குறிக்கும். சூரியன் அப்படிங்கிறது அரசியல்வாதிகளை குறிக்கும். சூரியன் அப்படிங்கிறது முதல் குழந்தையை குறிக்கும். சூரியன் அப்படிங்கிறது ஊர் பெரிய தலைவர்களையும் மதிப்புமிக்க ஆட்களையும் குறிக்கக்கூடிய விஷயம் சூரியனுடைய காரகத்துவ உறவுகள். சந்திரன் அப்படிங்கிறது அம்மாவை குறிக்கும். சந்திரன் அப்படிங்கிறது மாமியாரை குறிக்கும். சந்திரன் அப்படிங்கிறது நாம் பயணம் செய்யக்கூடிய ஒரு இடத்த விட்டு இன்னொரு இடத்துக்கு மாறுறதுக்கான வேலையை பார்க்கக்கூடியது சந்திரன். ஓகேங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா செவ்வாய் அப்படிங்கிறது நம்மளுடைய பிளட் ரிலேஷன்ஷிப், நம்மளுடைய இரத்த உறவுகள் யாராக இருந்தாலும் அது செவ்வாய். முக்கியமான காரகத்துவம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா தம்பியை குறிக்கக்கூடியது செவ்வாய். பெண்களுக்கு கணவனை குறிக்கக்கூடியது செவ்வாய். ஸோ செவ்வாயுடைய உறவு முறை இதுதான். அடுத்து புதனை எடுத்துக்கிட்டிங்கன்னா புதன் மாமா அப்படின்னு நீங்கள் யாரெல்லாம் கூப்பிடுறீங்களோ அவங்கெல்லாம் புதன். தங்கச்சி அப்படின்னு யாரெல்லாம் கூப்பிடுறீங்களோ அவங்கெல்லாம் புதன். அடுத்து பார்த்தீங்கன்னா புதன் ஃப்ரெண்டை குறிக்கக்கூடிய ஒரு கிரகம், நண்பனை குறிக்கக்கூடிய ஒரு கிரகம் புதன். இந்த உறவு முறைகளை குறிக்கக்கூடியது புதன். அடுத்து இந்த மச்சி நிச்சின்னு சொல்லுவாங்கல்ல, அதாவது மனைவியோடைய தங்கை, அது புதனை குறிக்கக்கூடிய உறவு முறை. அடுத்து பார்த்தீங்கன்னா குரு அப்படிங்கிறது குழந்தையை குறிக்கக்கூடிய கிரகம், நீங்கள் பெற்ற குழந்தைகளை குறிக்கக்கூடிய கிரகம். குரு அப்படிங்கிறது பெரியப்பாவை குறிக்கக்கூடிய ஒரு கிரகம். குரு அப்படிங்கிறது நீங்க யாருக்கிட்ட அடிபணிஞ்சு ஒரு கலையை கத்துக்கிறீங்களோ அவங்க குருவின் ஸ்தானம். அதாவது காலேஜ் ப்ரொஃபஸரை நீங்க தேர்ந்தெடுக்கிறீங்களா அவங்க குருவின் ஸ்தானம். நீங்க ஸ்கூல் லைஃப்ல ஒரு டீச்சர் தேர்ந்தெடுக்கிறீங்களா அவங்க புதன். ஓகேங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா சனி அப்படிங்கிற கிரகம் அண்ணனை குறிக்கும். சனி அப்படிங்கிற கிரகம் சித்தப்பாவை குறிக்கும். சனி அப்படிங்கிற கிரகம் குலதெய்வத்தை குறிக்கும். சனி அப்படிங்கிற கிரகம் சுயமா நீங்க ஒரு முடிவு எடுத்தீங்கன்னா அது சனீஸ்வரனை குறிக்கும். அடுத்த கிரகம் சுக்கிரன். சுக்கிரங்கிறது அக்காவை குறிக்கும். சுக்கிரங்கிறது மனைவியை குறிக்கும். சுக்கிரங்கிறது அத்தையை குறிக்கும். சுக்கிரங்கிறது நங்கையாவை குறிக்கும். ஓகேங்களா? அடுத்து ராகு அப்படிங்கிறது தகப்பன் வழி பாட்டனை குறிக்கும். அடுத்து வேற்று மதத்தை ஃபாலோ பண்றவங்களை குறிக்கும். சரிங்களா? அது முக்கியமா முஸ்லீம் மதத்தை ஃபாலோ பண்றவங்க. கேது அப்படிங்கிறது தாய் வழி பாட்டியை குறிக்கும். ஓகேங்களா? தாய் வழி பாட்டியை குறிக்கும். கிறிஸ்துவ மதத்தை ஃபாலோ பண்றவங்கள குறிக்கும் கேது. ஸோ இதெல்லாம் தாங்க உறவு முறை. இந்த உறவு முறைகள் தான் உங்க வாழ்க்கையில சுத்தி அடிச்சுட்டே இருக்கும். இதுல யார் சொல்ற பேச்சை கேட்டா நீங்க தப்பிப்பீங்க, யார் சொல்ற பேச்சை கேட்டா நீங்க குழியில விழுவீங்க அப்படிங்கிறத ஒரு உதாரண ஜாதகம் போயிட்டு இருக்கு. சரிங்களா? இந்த உதாரண ஜாதகத்தை நல்லா கவனிங்க. இந்த ஜாதகருக்கு அதிகமா ஒரு கட்டத்துல 30 பாகை இருக்குங்க. அதுல அதிக பாகை வாங்கின கிரகம் இந்த ஜாதகருக்கு எந்த கிரகம்? சனி அப்படிங்கிற கிரகம் தான். ஸோ நான் என்ன சொன்னேன்? சனிங்கிறது சுய சிந்தனை. தான் ஒரு முடிவை எடுத்துட்டு அந்த முடிவுல ஸ்ட்ராங்கா இருந்து குலதெய்வத்துக்கிட்ட ஒரு எக்ஸ்கியூஸ் அதாவது குலதெய்வத்துக்கிட்ட ஒரு என்ன சொல்றது, ஒரு வாக்கு மாதிரி கேட்டுக்கிட்டு அதுல ஒரு முடிவு எடுத்தாருன்னா அந்த முடிவு என்னைக்குமே வெற்றி தான். அடுத்து சனி அப்படிங்கிறது சமுதாயத்தால் இவங்கெல்லாம் கீழ் ஜாதி, இவங்கெல்லாம் புறக்கணிக்கப்பட்டவங்க, இவங்கெல்லாம் தள்ளப்பட்டவங்க அப்படின்னு சொல்றாங்கல்ல, அவங்க ஒரு சஜஷனோ அவங்க ஒரு வழிகாட்டுதலையோ பண்ணுவாங்க. அதெல்லாம் நீங்க புடிச்சிட்டு போனீங்கன்னா சொந்த தொழில நீங்களா ஒரு முடிவு எடுத்து ஒரு தொழிலை செய்றீங்க, இதெல்லாம் பண்ணிட்டு போனீங்கன்னா வாழ்க்கை அடுத்த கட்டத்துக்கு மூவ் ஆகும். இதே ஜாதகத்தை நல்லா கவனிங்க. சந்திரன் அப்படிங்கிறது 0 டிகிரியில இருக்கு. சந்திரன் என்ன உறவு முறை சொன்னேன்? தாய் மாமியா அப்படிங்கிற கேரக்டர் நான் சொன்னேன். ஸோ அம்மாவும் மாமியாவும் இந்த ஜாதகரை ஒண்ணுமே இல்லாம ஆக்கி ஒரு ஒண்ணுக்கு மத்த பேச்சை சொல்லி கொடுத்து ஒரு ஒண்ணுக்கு மத்த பிரச்சனையை பெருசாக்கி அவனை இந்த ஜாதகக்காரனை ஒரு குழியில தள்ளணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் இருக்கும். அடுத்து இந்த ஜாதகரோட ஜாதகத்தை நல்லா கவனிங்க. செவ்வாய் 7 டிகிரி வாங்கியிருக்கு.
அதுவும் இல்லாம செவ்வாய் கேதுவோடயே இருக்கிறனால தன்னுடைய பிளட் ரிலேஷன்ஷிப்பு, இந்த ஜாதகருடைய பிளட் ரிலேஷன்ஷிப்பு இவரு அடுத்த கட்டத்துக்கு முன்னேறி போனார்னா பொறாமப்படும், டாமினேட் பண்ணும். அவங்களுடைய முயற்சியை ஏதாவது ஒரு வழியில சூழ்ச்சியா ஆள் மனதுக்குள்ள ஒரு பொறாமை வச்சு அந்த பொறாமையால அதை தடுக்கும். அந்த தடுக்கிறதுக்கு ஏத்த மாதிரியான வேலையை அந்த பிளட் ரிலேஷன்ஷிப் கண்டிப்பா செய்யும். அடுத்து பாத்தீங்கன்னா சூரியன் 22 பாகை இருக்கு. இவரு சுய தொழில்ல தானாவே சொந்த தொழிலுங்கிறது சூரியன் தானா ஒரு சொந்த தொழில் செஞ்சார்னா அந்த தொழிலை சரியா நிர்வகிக்கிற திறன் இருக்கும். சரியா நிர்வகிச்சு சரியா சம்பாதிக்கக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி இந்த ஜாதகருக்கு இருக்கும். ஓகேங்களா? அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜாதகருக்கு சுக்கிரன் 5 டிகிரியில் இருக்கு. சுக்கிரன் என்ன உறவு முறை சொன்னேன்? சுக்கிரன் வந்து அக்கா, சுக்கிரன் வந்து அத்தை, சுக்கிரன் வந்து மனைவி. ஸோ இந்த 5 டிகிரிக்கு கம்மியா இருக்குல்ல, அந்த கிரகத்தோட உறவு முறை ஃபர்ஸ்ட் நான் சொன்னேன்ல, அந்த உறவுகள் சொல்றத தயவு செஞ்சு கேட்காதீங்க. கேட்டா நல்லது நடக்கிற மாதிரி இருக்கும். கண்டிப்பா உங்க வாழ்க்கை அவங்களால ஒரு நாள் நீங்க உட்காந்து அழுகிற மாதிரி சுச்சுவேஷனை ஏற்படுத்தியே ஆகும். ஸோ இந்த வீடியோவில் நான் என்ன சொல்ல விருப்பப்படுறேன்னா, எந்த கிரகம் அதிக பாகை வாங்கியிருக்கோ, எந்த கிரகம் அதிக பாகை வாங்கின கிரகத்தோட உறவுகள் இருக்கோ அந்த உறவுகள் சொல்றத நீங்க கேளுங்க. உங்களுக்கு சரியான வழிகாட்டுதலா இருக்கும். ஆனா அதிக பாகை வாங்கி இருக்கிற கிரகம் சொல்றத நாம கேட்க மாட்டோம். இந்த கம்மி பாகை வாங்கியிருக்குல்ல அந்த கிரகம் சொல்றது தான் நம்ம கேட்போம். அவங்க கிட்ட தான் வாண்டடா போய் நம்ம நிற்போம். நிக்க வச்சு நம்மளே செஞ்சு விட்டு அனுப்பிச்சிருவாங்க. இதுதான் உண்மையா அனுபவத்துல நடக்கிற விஷயம். ஸோ உங்களுக்கு வந்து புதன் வந்து ஹை டிகிரி வாங்கியிருக்கா, நீங்க யாரை மாமான்னு கூப்பிடுறீங்களோ அவங்க சொல்றத கேளுங்க. நீங்க யாரை வந்து நண்பன்னு கைப்பிடிக்கிறீங்களோ அவங்க சொல்றத கேளுங்க. ஸோ உங்களுடைய படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு நீங்களாவே முடிவெடுங்க. உங்களுடைய காதல் சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு நீங்களாவே முடிவெடுங்க. உங்களுடைய காதல்னு சொல்லக்கூடிய விஷயத்த ஏத்துக்குங்க. அதிக பாகை வாங்கி இருக்கிற கிரகம் சொல்லும் போது அது நல்ல வழிகாட்டும். ஆனா நம்ம மண்டையில ஏறாது. இதுதான் வந்து மோஸ்ட் ஆஃப் ஜாதகத்துல நடக்கிறது, நான் அனுபவத்துல கண்டது. ஸோ அவங்கள வந்து தட்டி கழிக்காம அவங்க சொல்றத கேளுங்க. உங்க வாழ்க்கை நல்லா இருக்கும். லோ டிகிரியா இருக்கக்கூடிய கிரகம் சொல்றத நீங்க தயவு செஞ்சு கேட்காதீங்க. அது அம்மாவா இருந்தாலும், அப்பாவா இருந்தாலும், அக்காவா இருந்தாலும், தம்பியா இருந்தாலும், சித்தப்ப மக்காவா இருந்தாலும், பெரியப்ப மக்காவா இருந்தாலும், யாரா இருந்தாலும் சரி, உங்க ஜாதகத்துல எந்த கிரகம் 5 பாகைக்கு கீழே வாங்கியிருக்கோ, முக்கியமா 10 பாகைக்கு கீழே வாங்கியிருக்கோ அந்த உறவுகள் சொல்றத கேட்காதீங்க. ஆனா நீங்க நான் கேட்காதேன்னு சொன்னாலும் அந்த உறவுகள் சொல்றது தான் நீங்க கேட்பீங்க. நல்லா எழுதி வச்சுக்குங்க. இந்த வீடியோவை பார்த்த அன்னைக்கு எந்த கிரகம் கம்மி பாகை வாங்கியிருக்கோ அந்த உறவு தான் உங்களைய கண்ணீர் விடவும், உங்களையே தனிமரமாக்கவும், உங்களையே அவமானப்படுத்தவும், துன்பப்படுத்தவும், உங்ககிட்ட பாசத்தை காட்டி ஏமாத்திட்டு இருக்கோம். கண்டிப்பா வாழ்க்கையில அது உறுதியா கம்மி பாகை வாங்கியிருக்கிற கிரகம் உங்களை வச்சு செய்யும். அதிக பாகை வாங்கியிருக்கிற கிரகத்தை நீங்க கண்டுக்கவே வேண்டாம். நீங்க அதிக பாகை வாங்கியிருக்கிற கிரகத்தை நீங்க உதாசீனப்படுத்துவீங்க. ஆனா அந்த கிரகம் தான் உங்க வாழ்க்கையில ஒரு ஹாப்பினஸையும், ஒரு நல்ல வாழ்க்கையையும், ஒரு நல்ல தரத்தையும் உங்களுக்கு கொண்டாந்து சேர்த்தும். சரி, இப்ப எந்த தெய்வத்தை கும்பிடுறது அப்படின்னா, எந்த தெய்வத்துக்கிட்ட வரத்தை கேட்கறது அப்படின்னா, கம்மி பாகை உள்ள தெய்வத்துக்கிட்ட போய் வரம் கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடைக்காது. கிடைக்கும், பட் ரொம்ப ரொம்ப லேட்டு, ரொம்ப லேட்டு. இப்போ நீங்க ஒரு கம்மி பாகை இருக்கிற கிரகம் கொண்ட கோயிலுக்கு போய் நீங்க ஒரு வரம் கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்க ஒரு 21 வயசுல கேட்டீங்கன்னா உங்களுக்கு 51 வயசுல தான் அதை தரும். 51 வயசுல தந்து என்ன பண்றது? ஒண்ணுமே பண்ண முடியாது. ஸோ அதாவது கிரகங்களுடைய தெய்வங்களை தெரிஞ்சுங்க. சூரியன்கிறது நீங்க சூரிய பகவானை கும்பிடலாம், ஆடுதுறை சூரியனார் கோயிலுக்கு போகலாம், இல்ல தகப்பன்ட்ட ஆசீர்வாதம் வாங்கலாம். அதிக பாகை இருந்தா, சரியா? அதிக பாகை இருந்தா. சந்திரன் அப்படிங்கிறது மாரியம்மனை குறிக்கும், பெண் தெய்வங்களை குறிக்கும், பிளஸ் வந்து பௌர்ணமி நிலாவை குறிக்கும். ஸோ சந்திரன் அதிக பாகை வாங்கியிருந்தா இந்த வழிபாடுகளை பண்ணுங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா செவ்வாய்ங்கிறது முருகனை குறிக்கும். ஸோ செவ்வாய் அதிக பாகை வாங்கியிருந்தா மட்டும் முருகனை கும்பிடுங்க. சனிங்கிறது காவல் தெய்வங்களை குறிக்கும். கருப்புசாமி, ஐயனார், முனீஸ்வரன் அப்படிங்கிற
காவல் தெய்வங்களை குறிக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சுக்கிரன் அப்படிங்கிறது காஞ்சி காமாட்சியை குறிக்கும், மகாலட்சுமியை குறிக்கும். புதன் அப்படிங்கிறது மகாவிஷ்ணுவை குறிக்கும், கன்னி தெய்வங்கள் அதாவது வயசுக்கு வராம சின்ன பெண்களை வச்சு கும்பிடுவாங்கல்ல, இந்த பாலாம்பிகையை பார்த்துருப்பீங்கள, அந்த மாதிரியான தெய்வங்கள் புதன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ராகு கேது அப்படிங்கிறது மனித முகம் இல்லாத தெய்வங்கள் ராகு கேது. ஸோ இந்த 9 கிரகத்துல எந்த கிரகம் அதிக பாகை ஒரு 20க்கு மேல வாங்கியிருக்கோ அந்த தெய்வத்துக்கிட்ட போய் நீங்க சும்மா ஒரு 2 நாள் போய் நீங்க வேண்டுனீங்கனாலே போதும், அது கண்டிப்பா நடக்கும். ஆனா கம்மி பாகை இருக்கக்கூடிய தெய்வத்துக்கிட்ட போய் நீங்க வணங்குனீங்கன்னு வச்சுக்கோங்க, உதாரணத்துக்கு சந்திரன் கம்மி பாகையில இருக்கு, மாரியம்மன் கோயில்லையோ இல்ல பெண் தெய்வ கோயில்லையோ போய் நீங்க வேண்டிட்டு இருந்தீங்கன்னு வச்சுங்க, அது நடக்கவே நடக்காது. எப்படா இந்த தெய்வம் நமக்கு கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி ஆயிரும். ஸோ யார் பேச்சை கேட்டா வாழ்க்கையில முன்னேறுவோம், யார் பேச்சை கேட்டா வாழ்க்கையில கீழே விழுவோம்னு சொல்லியிருக்கேன். எந்த தெய்வத்துக்கிட்ட போய் வரத்தை கேட்கறதுன்னு சொல்லிட்டேன், எந்த தெய்வத்துக்கிட்ட போகக்கூடாதுன்னு சொல்லிட்டேன். இது வந்து என்னுடைய குருநாதர் அதிக பாகை கம்மி பாகை அப்படின்னு ஒரு ஜோதிடத்தை கண்டுபிடிச்சிருக்காரு. அதோட கான்செப்ட் தான். ஸோ நீங்க வந்து சாதாரணமாக பிளே ஸ்டோர்ல போய் ஒரு ஆப் இருக்கும், அந்த ஆப்பை போட்டு உங்களுடைய ஜாதகத்தை கணிச்சுக்குங்க. கணிச்சுக்கிட்டு இந்த கட்டத்தில் காட்டியிருக்கு பாருங்க, சந்திரன் 0 டிகிரி, சனி 22 டிகிரி, சுக்கிரன் 5 டிகிரி, புதன் 17 டிகிரி, சூரியன் 22 டிகிரிலாம் காட்டியிருக்குல்ல, மேக்சிமம் 15 டிகிரிக்கு மேல இருக்கக்கூடிய கிரகத்தோட உறவு முறை சொல்றத நீங்க கேளுங்க. 10 டிகிரிக்கு கீழே இருக்கக்கூடிய உறவு முறைகள் சொல்றத கேட்கவே கேட்காதீங்க. அது என்ன ஆனாலும் சரி கேட்கவே கேட்காதீங்க. உங்க வாழ்க்கை சூப்பரா இருக்கும். அடுத்த ஆடியோலையும் வீடியோலையும் சந்திப்போம். அதுவரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆதி.